இதுல ரீவேல்யூவேஷன் கெயின் லாஸ் வந்துச்சுன்னா இதுக்கான இரட்டைப்பது மீள் மதிப்பீடு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல நம்ம மீள் மதிப்பீடு செய்யறோம் சொத்தை அந்த டைம்ல கெயின் ஏற்படலாம் அல்ல லாஸ் ஏற்படலாம். இதுக்கான இரட்டைப்பதிவு கணக்கோட நம்ம பார்த்துக்கொண்டு ஓகே. அடுத்தது வந்துட்டு சொத்தை வந்துட்டு விற்பனை செய்த வேண்டாம். கடைசியா நம்ம பார்க்க போற இந்த நடைமுறை எல்லா சொத்துல இதுல அந்த ரீவல்யூவேஷன் லாஸ் கெயின் வரும்போது அது அந்த டபுள் என்ட்ரி இருக்கு தானே, அதுல நாங்க மென்ஷன் பண்ண மாட்டோமா மீள் மதிப்பீட்டு நட்டம் இல்லைன்னு சொன்னா மீள் மதிப்பீட்டு லாபம் வந்து இல்ல செய்ய தேவையில்லையே. வந்துட்டு மீள் மதிப்பீட்டு ஒதுக்க கணக்கு செலவு அங்க வருமானம் கெயின் வந்துட்டு அர்த்தம். லொஸ்ஸுண்டா சொல்லிப்பட்டு என்ன வந்துட்டு மீள் மதிப்பீடு ஒதுக்க கணக்கு வரவுல வருது. வரவுல வருமெண்டா அது வந்துட்டு லொஸ்ஸுண்டு அதோட மீனிங் வந்துட்டு கெயின் வந்துட்டு வருமெண்டா செலவு வருமானம் அடிப்படையில செலவுல இருக்கு. இங்க லொஸ்ன்னு சொல்றது ஒரு செலவு தானே. லொஸ்ஸ செலவுன்னு எடுத்தோம்னா அது வரவு தானே வைக்கிறோம். அதனால வரவுல இருக்கும் ஒதுக்க கணக்கு வரவுல இருக்குமெண்டா அது லொஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். செலவு இருக்குமெண்டா அது வந்துட்டு கெயின் என்று அடிப்படையில வைக்கிறோம். சரி, ஓகே, தேங்க்யூ. கடைசியாக நடைமுறை எல்லா சொத்துல நிறைய பார்த்தோம். நிறைய விடயங்கள் இந்த நடைமுறை எல்லா சொத்துல இருக்கு. பெருமானத்தை கல்குலேட் பண்ணி பார்த்தோம். பெருமான தேய்விலையே மிட்டில வாங்கினோம்டா எப்படி கல்குலேட் பண்ணணும்னு பார்த்தோம். அது மெத்தட வந்து மாற்றணும்டா அதுக்கான பதிவு எவ்வாறு கால்குலேட் பண்றோம்னு பார்த்தோம். அதே மாதிரி மீள் மதிப்பீட பார்த்தோம். இப்ப கடைசியா வந்து பார்க்க போறது ஒரு குறிப்பிட்ட காலம் பாவிச்சதுக்கு பிறகு நடைமுறை எல்லா சொத்தை குறிப்பிட்ட ஆண்டுக்கு பாவிச்சதுக்கு பிறகு அதை விற்பனை செய்யறோம். விற்பனை செய்தோம்னா அதுக்கான பதிவு எவ்வாறு இருக்குன்னு பார்ப்போம். சாரி, அதுக்கான பதிவு எவ்வாறு இருக்கும்னு பார்த்தோம்னா இதுல வந்துட்டு 3 பதிவுகள் இருக்கின்றது. ஒன்று கிரயத்துக்கு நடைமுறை அல்லா சொத்துட கிரய பெருமான தேவை ஏற்பாட்டுக்கு ஒரு பதிவு செய்யறோம். 3வது வந்துட்டு விற்பனை தொடர்பான ஒரு பதிவு செய்யறோம். உழவு பதிவு செய்தும் கடைசியா வந்துட்டு நம்ம எவ்வளவு இலாபம் இந்த விற்பனையால சம்டைம் இலாபம் கிடைக்கும், சம்டைம் லாஸ் வந்துட்டு கிடைக்கலாம். மீள் மதிப்பீடு மாதிரி நம்மளுக்கு இதை விற்பனை செய்த பொருள் நம்ம விட்டு போய் விற்பனை செய்தோம்னா சம்டைம் நம்மளுக்கு நட்டம் வரும், சில டைம்ல லாபம் வரும். இதுக்கான பதிவு இது எவ்வாறு கால்குலேட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வந்துட்டு இதுக்கான இரட்டை பதிவு ஒரு பொருளை ஒரு சொத்தை வந்துட்டு விற்பனை செய்தோம்னா முதலாவது அந்த நடைமுறை எல்லா சொத்துக்கான கிரயம் எவ்வளவு வந்துட்டு கொடுத்து வாங்கினோமோ அதுக்கு பதிவு செய்யணும். எவ்வளவு கொடுத்து வாங்கினோமோ அந்த கிரை எவ்வளவு வாங்கினோமோ அது இப்ப இல்லாம செய்யறதுதானே. இப்ப ஒரு பொருளை நம்ம வாங்குறோம், குறிப்பிட்ட காலம் பாவிச்சது பிறகு அதை விற்பனை செய்தோம்னா அந்த சொத்து நம்மளை விட்டு போகுது தானே. அந்த போறதுக்கான பதிவு முதலாவது இந்த குறிப்பிட்ட சொத்துட கிரயத்துக்கான பதிவு. கிரயம் என்ன, அந்த குறிப்பிட்ட பொருளை கொள்வனவு செய்த அந்த கொஸ்ட் இருக்குதானே, அந்த கொஸ்ட் இப்ப வந்துட்டு நம்மளை விட்டு போகுது, அந்த சொத்து போகுதுன்ற அடிப்படையில அதுக்கான இரட்டை பதிவு என்னண்டா நடைமுறை அல்லா சொத்து கணக்கு செலவு. முதல்ல இதை பாருங்க. ஏன் செலவு வைக்கிறோம் சொத்து கணக்கு? ஆல்ரெடி சொத்துண்ட வரவு தானே. இப்ப அந்த கணக்கு அந்த சொத்தை வந்து விற்பனை செய்தோம்னா அது நம்மளை விட்டு போறன்ற அடிப்படையில அதை இல்லாம செய்யறதுக்காக வேண்டி சொத்து கணக்குல செலவு வைக்கிறோம். அடுத்த பதிவு வரவு பக்க பதிவு எங்க போகும்டா விற்பனை கணக்கு. நடைமுறை அல்லா சொத்தின் விற்பனை கணக்கு, டிஸ்போசல் அக்கவுண்ட். ஓகே, நடைமுறை அல்லா சொத்தின் விற்பனை கணக்கு. விற்பனை கணக்குன்னு உருவாக்கிற கூட நடைமுறை அல்லா சொத்தின் விற்பனை கணக்கு. விற்பனை கணக்கு நார்மலா எதிர்பார்ப்போம், நார்மலா பொருளை விற்பனை செய்தோம். ஒரு நிறுவனத்துல பொருளை கொள்வன விற்பனை தானே. அதுல நார்மலா பொருளை விற்பனை செய்யறது விற்பனை கணக்குல வரும். நடைமுறை அல்லா சொத்து நிலையான சொத்தை விற்பனை செய்தோம்னா அது நடைமுறை அல்லா சொத்தின் விற்பனை கணக்குல வர வைக்கணும். விற்பனை வந்துட்டு வருமானம், விற்பனை வந்துட்டு வரவு தானே. நார்மலாக விற்பனை வந்துட்டு வருமானம் அடிப்படை செலவுதான் விற்போம். ஆனா இங்க வந்துட்டு என்னத்துக்காக இந்த முதல் பதிவு பெஸ்ட்டுக்கு நான் பதிவை வந்துட்டு சொல்றேன். பதிவை சொன்னாதான் உங்களுக்கு கிளியரா விளங்கும். வந்துட்டு சொத்தை இல்லாம செய்து விற்பனை கணக்குல வரவு வைக்கிறோம். ஏண்டா
விற்பனை கணக்குல நடைமுறை அல்ல சொத்தின் விற்பனை கணக்குல எல்லா பதிவையும் கொண்டு போனால்தான் எவ்வளவு இலாபம் அடைந்தோம், அது விற்பனையால கிடைத்த இலாபம் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணல. சோ நடைமுறை அல்லா சொத்தின் விற்பனை கணக்குல வரவு வைக்கிறோம், சொத்து இல்லைன்னு சொல்லி போட்டு சொத்து கணக்குல செலவு வைக்கிறோம். சோ விற்பனை கணக்கை மட்டும் உருவாக்கி காட்டுறது வந்துட்டு ஒரு டி ஃபார்ம்ண்டா, ஒரு டி ஃபார்ம்ல நடைமுறை அல்லா சொத்தின் விற்பனை கணக்கு, நடைமுறை அல்லா சொத்தின் விற்பனை கணக்கு. சோ அந்த விற்பனை கணக்குல வரவு வைக்கிறோம் ஒரு அமௌண்ட வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 ரூபாய் பெறுமதி. 1,00,000 பெறுமதியை வந்து இப்ப விற்பனை செய்யறோம்னா, அந்த சொத்து விற்பனை செய்யறோம்னா வரவுள்ள 1,00,000 வைக்கிறோம். விற்பனை கணக்கு நடைமுறை எல்லா சொத்து கணக்குல வரவு வைக்கிறோம். அடுத்தது தேய்மான ஏற்பாட்டு கணக்கு. இப்ப தேய்மானத்தை இல்லாம செய்யணும் தானே. இப்ப பொருளை விற்பனை செய்தோம்டா அங்க அந்த தேய்மானம் இப்ப நம்மளுக்கு இல்லையே, ஸ்டில் இப்ப நம்மகிட்ட இல்ல அந்த தேய்மானம். சோ அந்த தேய்மான ஏற்பாடு கணக்கு இல்லாம ரீவேல்யூவேஷன் மாதிரி இங்க தேய்மான கணக்கு இல்லாம செய்யணும். இல்லாம செய்யறா ஆல்ரெடி செலவு தானே வச்ச ஏற்பாட்டு கணக்கெல்லாம் செலவு தானே. இப்ப வந்துட்டு அந்த ஏற்பாட்டு கணக்கு இல்லைன்னு சொல்றேன், என்ன செய்யணும், வரவு வைக்கணும். சோ தேய்மான ஏற்பாட்டு கணக்கு வரவு, தேய்மான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு வரவு. அடுத்த பதிவு எங்க போகும், செலவுல நடைமுறை அல்லா சொத்தின் விற்பனை கணக்குல செலவு வைக்கணும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 years பாவிச்சமெண்டா 10 வருடம் இதோட ஆயுள் காலம். ஏர்லியா எடுத்த எக்ஸாம்பிள் சேம் எக்ஸாம்பிள் எடுங்க, இத விற்பனையாக கருத்துல கொள்ளுங்க. சோ ஒரு வருடத்துக்கான பெருமான தேய்வு 10,000. 2 வருடம் பாவிப்பமெண்டா ஒரு வருடத்துக்கு 10,000, 2 வருடத்துக்கான தேய்வு எவ்வளவு, 20,000. 20,000. ஓகே, இந்த 20,000 இல்லாம செய்யணும் தானே. சோ அதுக்கான இரட்டை பதிவு என்ன, ஏற்பாட்டு கணக்கு இல்லாம செய்யறதுக்கு வரவு வைக்கிறோம் 20,000. சோ நடைமுறை அல்லா சொத்தின் விற்பனை கணக்குல செலவு வைக்கிறோம். என்ற உண்மையான இலாபத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அடுத்த பதிவு எங்க போகும்டா விற்பனை கணக்குக்கு போகும். சொத்தின் விற்பனை கணக்குல செலவு வைக்கிற 20,000. 20,000 வைக்கிறோம். சரியா? அடுத்து கடைசியா வந்துட்டு விற்பனை செய்தமண்டா விற்பனை விலைக்கான பதிவு. விற்பனை செய்தமண்டா ஒரு விலை வச்சுத்தான் விற்பனை செய்யறோம், அதுக்கான பதிவு. இப்ப விற்பனை செய்தமண்டா காசு கிடைச்சிச்சுண்டா என்ன அர்த்தம், காசு கணக்கு வரவு. இல்லாட்டி அவர் தரோணுமண்டா இன்னும் காசு தரல, அவர் தருவாரன் அடிப்படையில அவர்கிட்ட இருந்து பெற வேண்டியதுன்னு சொல்லி போட்டு வரவு வைக்கிறோம். ஒன்று காசு கிடைச்சா காசு கணக்குல வரவு வைக்கிறோம். இன்னமும் காசு கிடைக்கலண்டா அவர் தரோணும் அடிப்படை, தர வேண்டியது எல்லாமே நம்மளுக்கு சொத்து தானே, பெற வேண்டியது இன்னொரு ஆள்கிட்ட இருந்து நம்ம பெறணும்டா அது ஒரு சொத்து. சோ பெற வேண்டிய கணக்கு அல்லது காசு கணக்கு வரவுண்டு வைக்கல. காசு கிடைச்சா காசு கணக்குல, காசு இன்னும் கிடைக்கலண்டா பெற வேண்டிய கணக்குன்னு சொல்லிப்பட்டு வரவு வைக்கிறோம். அடுத்தது நடைமுறை அல்லா சொத்து கணக்குல செலவு வைக்கிறோம். இது ஒரு வருமானம் அடிப்படை. விற்பனை செய்தோம்னா விற்பனையால கிடைக்கிற அமௌண்ட் வந்துட்டு ஒரு வருமானம் தானே, வருமானம் செலவு மீதி. சோ அதுல வந்துட்டு செலவு வைக்கிறோம். சோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இத வந்துட்டு நம்ம 1,20,000 ரூபாய்க்கு விற்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் 1,20,000 விற்பனை செய்யறோம். சோ விற்பனை செய்யணும்னா காசு வந்துட்டுண்டா காசு கணக்கு வரவு வைக்கிறோம். அதே மாதிரி விற்பனை கணக்கு கொண்டு போறோம் 1,20,000. 1,20,000. சரியா? இப்ப வந்துட்டு இது 3 தான் பதிவு விற்பனைக்கானது. சோ இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும்டா இலாபம் அல்லது நட்டத்தை கண்டுபிடிக்கலாம். செலவு பக்கம் கூடையா இருக்குமண்டா, செலவு வரவு பக்கத்தை விட செலவு பக்கம் கூடையா இருக்குமண்டா அங்க இலாபம் இருக்கு. செலவு பக்கம் குறைய இருக்குமண்டா நட்டம் இருக்கு. செலவு பக்கம் வரவு பக்கத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது செலவு பக்கம் கூடையா இருக்குமண்டா இலாபம், குறைய இருக்குமண்டா நட்டம். சோ இங்க வந்து பாத்தீங்க எங்களை பக்கம் கூடியா இருக்குது, இங்க பக்கம் 20,000 இருக்கு, 1,20,000 இருக்கு. ரெண்டையும் கூட்டினோம்னா 1,40,000. சோ எங்களை பக்கம் கூடியா இருக்குதோ அதைத்தான் பேலன்ஸ் பண்ணணும் ரெண்டு பக்கமும். சோ 1,40,000. சோ மீதியா வார அமௌண்ட் வந்துட்டு எவ்வளவு, 1,40,000 இருந்து 1,00,000 கழிச்சமெண்டா, சரி 1,00,000 கழிச்சமெண்டா மிச்சமா வாரது 40,000. சோ 40,000 வந்துட்டு இலாபம், விற்பனையால நடைமுறை அல்லா சொத்தை விற்பனை செய்ததால கிடைத்த இலாபம்.
இலாபம். அப்ப இலாபம் எங்க வந்துட்டு போகும்? இலாப நட்ட கூற்றுல போகும். இது ஒரு வருமானம். இலாபம்னு சொல்றது வருமானம் தானே. அங்க வந்துட்டு வருமானத்துக்கு கீழே காட்டோடும். வருமானம்னு சொல்லி போட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த வருமானத்துக்கு கீழே காட்டோடும் இந்த 40,000 விற்பனையால நடைமுறை அல்லா சொத்தை விற்பனை செய்ததால கிடைத்த இலாபம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், வரவு பக்கம் கூட இருக்குமெண்டா இந்த இடது பக்கம் வர பேலன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு நட்டம் வரும். நட்டம். இப்ப நட்டம் எங்க போகும்? செலவு பக்கம் போகும். வியாபார இலாப நட்ட கூற்றுல வந்துட்டு இது ஒரு செலவுண்ட அடிப்படையில இது ஒரு நட்டத்தை காட்டணும். இலாபமண்டா வருமானத்துக்கு கீழே காட்டணும், நட்டமண்டா செலவுக்கு கீழே காட்டணும். ஏனைய செலவு இருக்குத்தானே, ஏனைய செலவு கீழே இதை காட்டணும். நடைமுறை எல்லா சொத்தின் மூலமாக கிடைத்த விற்பனை கிடைத்த நட்டம் வந்துட்டு ஒரு ஏனைய செலவா காட்டணும். இலாபம் வந்துட்டு வருமானமா காட்டும், ஏனைய வருமானமா காட்டும். சோ இதுதான் வந்துட்டு இதுக்கான பதிவு. இதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. ஒரு 1 மினிட் எடுத்து இதையும் வந்துட்டு ஃப்ரெஷிங் பண்ணி பாருங்க, உங்களுக்கு விளங்கி பாருங்க. செல்ஃபா விளங்கி கொள்ளுங்க, விளங்காட்டி கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, சோ நம்ம இப்ப கண்டினியூ பண்ணுவோம். உழவுதான் வந்துட்டு நடைமுறை அல்லா சொத்துலேயும் தொட்டு நரக்கூடிய நடைமுறை அல்லா சொத்துக்கான சொத்து தொடர்பான டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம மாத்தம் வந்துட்டு. சோ இப்ப வந்துட்டு தொட்டுணரக்கூடிய சொத்தை வந்துட்டு பார்க்க போறோம். சாரி, தொட்டுணர முடியாத சொத்துக்கள், இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ். பார்க்க முடியாது, டச் பண்ணி பார்க்க இயலாது, கண்ணால பார்க்கவும் முடியாது, டச் பண்ணியும் பார்க்க முடியாது தான் தொட்டுணர முடியாது. அது சில சொத்துக்கள் இருக்கு தொட்டுணர முடியாது, இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ் வந்துட்டு இருக்கு. நன்மதிப்பு, நிறுவனத்துல உள்ள குட்வில் நன்மதிப்பு பார்க்க இயலும். அதே மாதிரி வந்துட்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செலவுகள், ஆராய்ச்சி அண்ட் அபிவிருத்தி செலவுகள். ஒரு நிறுவனத்தை பத்தி ஒரு நம்ம ரிசர்ச் பண்றோம், அது தொடர்பான மார்க்கெட்ல என்னமா இருக்குன்னு சொல்லி ரிசர்ச் பண்றோம். அல்லாடி டெவலப்மெண்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு சொத்தா கருத்துல எடுக்கப்படுது, ஆனா தொட்டு நர முடியாது. அதே மாதிரி காப்பிரைட் ஓனர்ஷிப், ஒரு இதை வந்துட்டு காப்பிரைட் பண்றதுக்கு ஓனர்ஷிப் கொண்டு எடுக்கணும் தானே. அது வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஒரு அசெட்ஸ் வந்துட்டு. சோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம எடுப்போம், ஈஸியா வந்துட்டு நன்மதிப்பு. ஒரு நிறுவனத்துக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்குது, குட்வில் இருக்குது.
அது ஒரு சொத்து நம்மளுக்கு, அந்த நிறுவனத்துக்கு சொத்து. ஆனா அதை வந்துட்டு பார்க்க முடியாது, அதை வந்துட்டு நம்ம டச் பண்ணியும் பார்க்கவே இல்லாது. சரியா? சோ இது வந்துட்டு தொட்டு நர முடியாத சொத்து. இதுக்கான பதிவுகள் வந்துட்டு நம்ம பார்க்க வந்துட்டு. சோ இது ரெண்டுக்கும் வந்துட்டு நான் படுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். தொட்டு நர முடியாத சொத்துக்கு ஒன்று நன்மதிப்பு, அடுத்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். சோ நன்மதிப்பு, நிறுவனத்துல நன்மதிப்பை கால்குலேட் பண்றோம். நிறுவனத்துக்கு குட்வில், இந்த நிறுவனத்தில் நல்ல ஒரு நில மார்க்கெட்ல நல்ல ஒரு பேர் ஒன்று இருக்குமெண்டா அங்க வந்துட்டு நன்மதிப்பு இருக்கும். ஒரு முதலீட்டாளர்கிட்ட இந்த இந்த நிறுவனத்துல நம்ம முதலீடு செய்யலாம், இந்த நிறுவனம் நல்ல நிலையில போகுது, மார்க்கெட்ல நல்ல நிலையில இருக்கி, இந்த அடிப்படையில அங்க வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு முதலீடு செய்வாங்கண்டா அங்க நன்மதிப்பு ஒன்று உருவாகுது. சோ இந்த நன்மதிப்பு வந்துட்டு ஒரு சொத்து, இது ஒரு நிலையான சொத்து. நிலையான சொத்துக்குள்ளதான் காட்டணும். நிலையான சொத்துக்குள்ள மத்த எல்லாம் தொட்டுணர கூடியது எல்லாத்தையும் காட்டுனதுக்கு பிறகு தொட்டுணர முடியாத சொத்தை காட்டணும். நிலையான சொத்து கீழே நிதி நிலைமை கூற்றுல நிலையான சொத்திரிக்குத்தானே அதெல்லாம் காட்டுனதுக்கு பிறகு, தொட்டுணர கூடியதை காட்டுனதுக்கு பிறகு ஃபைனலா வந்துட்டு தொட்டுணர முடியாத சொத்துக்களை காட்டணும். சரியா? அதுல வந்துட்டு நன்மதிப்பு வந்துட்டு ஒரு சொத்து. சரியா? அதை கால்குலேட் பண்ணதுக்கு பிறகு, சோ இதை கால்குலேட் பண்ணதுக்கு பிறகு இதுக்கான பதிவு வந்துட்டு நன்மதிப்பு கணக்கு. நன்மதிப்பு வந்துட்டு ஒரு சொத்துண்ட அடிப்படையில நம்ம என்ன செய்யறோம்டா அதை வந்துட்டு சொத்து கணக்குல அந்த சொத்து கணக்குன்னா நிதி நிலைமை கூற்றுல தொட்டுணர கூடிய போட்டதுக்கு பிறகு தொட்டுணர முடியாத சொத்துக்கள் எல்லாம் லிஸ்ட் பண்ணணும். அதுல வந்துட்டு நன்மதிப்பு ஒரு தொட்டுணர முடியாத சொத்தாக நிதி நிலைமை கூற்றுல வரும். வந்துட்டு நிதி நிலைமை கூற்றுல ஒரு சொத்து கீழே வந்துட்டு வரும். நடைமுறை அல்லா சொத்துக்குள்ள நான் கரண்ட் அசட்ஸ் கீழே வந்துட்டு இதை காட்டணும். வந்துட்டு இது வந்துட்டு வரவு, நன்மதிப்பு கணக்கு வரவு. ஒரு குட்வில கால்குலேட் பண்ண வேண்டாம், நன்மதிப்பு கணக்கு வரவு. செலவு வந்துட்டு இது ஒரு வருமானம். நன்மதிப்பு வந்துட்டு என்ன, ஒரு நம்மளுக்கு கிடைத்த ஒரு லாபம், நல்ல ஒரு பேர் உண்டு, நல்ல ஒரு பேருண்டா அது ஒரு வருமானம். லாபம் வந்துட்டு அது வந்துட்டு எங்க போகும்டா வருமானமாக இலாப நட்ட கூற்றுல காட்டணும். இலாப நட்ட கூற்றுல ஒரு ஏனைய வருமானமாக இதை வந்துட்டு காட்டணும். நன்மதிப்பை கால்குலேட் பண்ணினோம்டா. அதே மாதிரி நன்மதிப்பு ஒரு நிறுவனத்துல இருக்கின்ற ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு அது குறிப்பிட்ட அளவை வந்துட்டு பதிவளிப்பு செய்யணும், குறைக்கணும். நன்மதிப்பு வந்துட்டு ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு குறைந்துட்டு போகுது, அல்லது டோட்டலா நன்மதிப்பு வந்துட்டு இல்லாம செய்யறோம், பதிவளிக்கிறோம். இம்பேர்மென்ட்னு சொல்லுவோம், வந்துட்டு பதிவளிப்பு செய்யறோம். நன்மதிப்பை கால்குலேட் பண்றதுக்கு நன்மதிப்பு கணக்கு வரவுண்டு வைக்கிறோம். வரவுண்டா அது ஒரு சொத்துன்ற அடிப்படையில வைக்கிறோம். நன்மதிப்பு கணக்கு வரவு. அடுத்தது வந்துட்டு இது ஒரு வருமானம் அடிப்படையில இலாப நட்ட கூற்றுல வந்துட்டு செலவு பக்கம் இலாப நட்ட கூற்றுல இது ஒரு வருமானமாக காட்டுறோம் வந்துட்டு. சரியா? இது வந்துட்டு இரட்டை பதிவு. இதை வந்துட்டு பதிவளிப்பு செய்வோம்னா ஆப்போசிட் டிரான்சாக்ஷன்ஸ். நன்மதிப்பு கணக்கு இல்லாம செய்தானே நன்மதிப்பு கணக்கு செலவுண்டு வைக்கிறோம். அதை வந்துட்டு நிதி நிலைமை கூற்றுல இருந்து அந்த சொத்தாக இருக்கிறத இல்லாம செய்யறோம். வந்துட்டு ஃபுல்லா பதிவளிப்பு செய்ய வேண்டாம், டோட்டலா பதிவளிப்பு செய்வோம்டா. ஓகே, டோட்டலா பதிவளிப்பு செய்வோம்டா இத வந்துட்டு நிதி நிலைமை கூட்டுல ஒரு சொத்தாக இருக்கிறத இல்லாம செய்யணும். அது நன்மதிப்பு கணக்கு செலவு. வரவு என்ன வைக்கிறோம்டா இத வந்துட்டு நன்மதிப்பு முதல் வருமானமா காட்டுனதானே, இப்ப வருமானமா இல்ல, ஒரு நன்மதிப்பு இல்லாம செய்யறோம்டா அது ஒரு நட்டமாக எடுக்கணும். அங்க வருமானம் இல்லாம ஆகுது. இங்க அர்த்தம் நன்மதிப்பு பதிவளிப்பு செய்யறோம்னா நன்மதிப்பு இல்லாம ஆகுதுன்ற அடிப்படையில அது வந்துட்டு இலாப நட்ட கூற்றுல ஒரு செலவாக காட்டணும். ஆல்ரெடி நன்மதிப்பு ஒரு வருமானமாக காட்டணும். இப்ப நன்மதிப்பு பதிவளிப்பு செய்தோம்னா நன்மதிப்பை இல்லாம செய்யறோம்டா இது ஒரு எக்ஸ்பென்சஸாக ஏனைய செலவாக வந்துட்டு இலாப நட்ட கூட்டுல காட்டணும். இதுதான் வந்து இதுக்கான இரட்டை பதிவு. சோ அடுத்தது வந்துட்டு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி செலவுகள், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்.
சம்டைம் இதை ஒரு செலவாக எடுக்கலாம் அல்லது இதை ஒரு சொத்தாக எடுக்கலாம். சொத்தாக எடுக்கிறண்டா என்ன அர்த்தம்டா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு செலவு செய்வோம்டா. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தொடர்பாக ஒரு செலவு செய்வோம்டா நிறுவனத்துல. அந்த செலவு வந்துட்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்துட்டு எதிர்காலத்துக்கும் உபயோகிக்க முடியும்டா. நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு செலவு செய்யணும். ஒரு நிறுவனத்துல மார்க்கெட்ல எந்த அளவுக்கு இருக்கு, இந்த ஒரு பொருள் எந்த அளவுக்கு இருக்கு ரிசர்ச் பண்றோம். நிறுவனம் எந்த நிலைமையில இருக்கி, அந்த குறிப்பிட்ட பொருளுக்கான கேள்விகள் எவ்வளவு, என்ன மாதிரி மாற்றங்களை செய்யலாம்னு சொல்லிவிட்டு ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒன்று செய்யறோம். அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்யறோம். நிறுவனத்தை பத்தி, நிறுவன பொருளை பத்தி ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்யறோம். இந்த செலவு வந்துட்டு எதிர்காலத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாமண்டா. எதிர்கால நன்மைக்கும் இது யூஸ் ஆக இருக்குமண்டா. எதிர்காலத்துக்கும் இது ஒரு நன்மை தானே. அதனால வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு சொத்தாக காட்டணும். இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்துட்டு எதிர்காலத்துக்கு ஒரு யூஸ் இல்லைண்டா. எதிர்கால தேவைகளுக்கு, எதிர்கால நன்மைகளுக்கு இது ஒரு யூஸ் இல்லை. அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரம், குறிப்பிட்ட ஆண்டுக்கு மாத்திரம்தான் இதை செலவு செய்வோம்டா. இதை ஒரு செலவாக காட்டணும். இதை செலவாக காட்டலாம் அந்த நிறுவனத்தை பொறுத்து. நிறுவனம் வந்துட்டு இதுக்கு செய்யற செலவு வந்துட்டு எதிர்காலத்திலேயே நம்மளுக்கு உபயோகமா இருக்குமண்டா இதை ஒரு சொத்தாக காட்டும். ஆனா இதுக்கு செய்யற செலவு வந்துட்டு குறிப்பிட்ட ஆண்டுக்கு மாத்திரமண்டு குறிப்பிட்ட ஆண்டுக்கு மாத்திரமண்டு நினைத்தாங்கண்டா இதை ஒரு செலவாக காட்டணும். சோ அதுக்கான பதிவு வந்துட்டு தரப்பட்டது. இதை வந்துட்டு எதிர்காலத்துக்கும் இது ஒரு பயன் இருக்கி. இதுக்கு செலவு செய்யறது எதிர்காலத்துக்கு உபயோகிக்க கூடியதாக இருக்குமெண்டா இது ஒரு சொத்தாக காட்டணும். அதுக்கான பதிவு வந்துட்டு தொட்டுணர முடியாத சொத்து கணக்கு வரும். ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கணக்கு வரும். இது ஒரு சொத்து தானே, அதனால வரவு வைக்கிறோம். இந்த சொத்தை வந்துட்டு எங்க காட்டணும், நடைமுறை அல்லா சொத்துல. நடைமுறை அல்லா சொத்துல வந்துட்டு அந்த தொட்டுணர கூடியதெல்லாம் காட்டுனதுக்கு பிறகு தொட்டுணர முடியாததுன்னு சொன்ன வந்துட்டு நன்மதிப்பு மாதிரி அதுக்கு கீழே காட்டணும். சரியா, இது ஒரு சொத்துன்னு வைக்கிறோம் வந்துட்டு எதிர்காலத்தை யூஸ் ஆகிக்குமெண்டா. சோ இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு செலவு செய்திருப்பேன் தானே, காசு நம்மளை விட்டு போயிருக்கும் தானே, அதனால காசு கணக்கு செலவு. அல்லது இன்னும் கொடுக்கலண்டா, இதுக்கான ரிசர்ச் பண்ணதுக்கான செலவு இன்னும் கொடுக்கலண்டா செலுத்த வேண்டிய கணக்குன்னு சொல்லிப்படும். கொடுக்க வேண்டியது ஒரு பொறுப்பு தானே, அதனால செலுத்த வேண்டிய கணக்கு செலவுன்னு வைக்கிறோம். ஒன்று காசு கொடுத்திருந்தா காசு கணக்குல கழிச்சு காட்டணும். இல்லாட்டி இன்னமும் கொடுக்கலண்டா கொடுக்க வேண்டியது ஒரு பொறுப்புண்டு அடிப்படையில செலுத்த வேண்டிய கணக்கு செலவுன்னு வைக்கிறோம். சரியா, இதுக்கான பதிவு. இது ஒரு சொத்தாக நம்ம கருதுனோம்டா, எதிர்காலத்துல உபயோகம் இருக்கின்ற அடிப்படையில ஒரு சொத்தாக கணிக்கிறோம் வந்துட்டு இந்த செலவு வந்துட்டு. அதுக்கான இரட்டை பதிவு இது. ஒரு சொத்தாக நம்ம இதை எடுத்துக்கொண்டோம்டா இதுக்கும் வந்துட்டு நம்ம தேய்மானம் கால்குலேட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம தொட்டுணரக்கூடியதுக்கு தேய்மானம் செய்தோம், அதே மாதிரி செய்யணும். எவ்வளவு காலம் இருக்குதோ, எவ்வளவு காலம் பயன்பாட்டு காலம் இருக்குதோ அதனால பிரிக்கணும். பிரித்து வந்துட்டு தேய்மானத்தை கால்குலேட் பண்ணிட்டு, தேய்மானம் ஆல்ரெடி நம்ம எப்படி செய்தோமோ அதே மாதிரி செய்யணும். ஒரு சொத்தாக ஒரு நிலையான நடைமுறை அல்லா சொத்தாக இதை வந்துட்டு கன்சிடர் பண்ணினோம்டா, நடைமுறை அல்லா சொத்தாக இதை கன்சிடர் பண்ணினோம்டா தேய்மானம் கால்குலேட் பண்ணணும். சோ தேய்மானம் ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி நம்ம இதுல பதிவளிப்பு செய்யணும் வந்துட்டு, தேய்மானத்துக்கான பதிவு செய்யணும். அடுத்தது வந்துட்டு இதை ஒரு செலவாக கருதுனோம்டா, ஒரு சொத்தாக இல்லாம இதுக்கான செய்த செலவு குறிப்பிட்ட ஆண்டுக்கு மாத்திரம் நம்ம கன்சிடர் பண்ணினோம்டா இதை ஒரு செலவாக காட்டணும், சொத்தாக காட்ட முடியாது. சோ இதை செலவாக காட்டினோம்டா இதை வந்துட்டு என்ன செய்யணும், இலாப நட்ட கூற்றுல வந்துட்டு இதை ஒரு செலவாக காட்டணும். ஏனைய செலவுக்குள்ள ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட் காட்டணும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் சொல்லி போட்டு இலாப நட்ட கூட்டுல ஒரு செலவாக காட்டணும். அடுத்த பதிவு வந்துட்டு இது இந்த செலவுக்கு காசு கொடுத்திருப்பேன் தானே, அப்ப செலவு பக்கம் என்ன பதிவு வரும் வந்துட்டு காசு கணக்குல கழித்து காட்டணும். இரட்டை பதிவுல வரவு ஓகே, வரவு ஒரு செலவாக கருதி
ரிசர்ச் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் சொல்லி போட்டு வரவு வைக்கிறோம். சரியா, இதே மாதிரி வரவு வைக்கிறோம். அதுக்கான பதிவு எங்க போகும், எந்த நிதி நிலைமை எந்த கூற்றுக்கு போகும், இலாப நட்ட கூற்றுக்கு போகும், ஒரு எக்ஸ்பென்சஸ் ஆக போகும். அடுத்த பதிவு எங்க செலவுண்டா, காசு கொடுத்திருந்தா காசு கணக்குல செலவு வைக்கிறோம், அல்லது இன்னும் கொடுக்கலண்டா கொடுக்க வேண்டியதன் அடிப்படையில செலுத்த வேண்டிய கணக்குல வந்துட்டு செலவு வைக்கிறோம். சரியா, இதுக்கான இரட்டை பதிவு. சோ தொட்டுணர முடியாத சொத்துல 2 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். ஒன்று நன்மதிப்பை பத்தி எடுத்தோம், 2வது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். இது ஒரு சொத்தாகவும் எடுக்கலாம் அல்லது ஒரு செலவாகவும் எடுக்கலாம். வந்துட்டு அந்த நிறுவனத்தை பொறுத்து, அந்த நிறுவன மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கும், இது எதிர்காலத்துக்கு யூஸ் ஆக இருக்கும் அந்த செலவு, இது ஒரு சொத்தாக எடுக்கணும். இது குறிப்பிட்ட ஆண்டுக்கான மாத்திரம் வந்து கன்சிடர் பண்ணினாங்கண்டா அது ஒரு செலவாக கன்சிடர் எடுக்க வேண்டும். அடுத்த ரான் செக்ஷன் வந்துட்டு அட்டுறு மற்றும் முற்பண செலவுகள். சில டைம்ல வந்துட்டு செலுத்த வேண்டியது குறிப்பிட்ட ஆண்டு குறிப்பிட்ட ஆண்டுக்கான செலவு நான் கொடுக்காம இருப்போம். குறிப்பிட்ட ஆண்டுக்கான செலவு வந்துட்டு குறிப்பிட்ட ஆண்டு இறுதி வரைக்கும் கொடுக்காம இருக்கலாம். அதை வந்துட்டு அட்டுறுன்னு சொல்லுவோம். செலுத்த வேண்டியது, அட்டுறுன்னு சொல்றது செலுத்த வேண்டியது, ஒரு பொறுப்பு. அட்டுறு வந்துட்டு பொறுப்பு, செலுத்த வேண்டியது. அட்டுறு செலவுன்னு சொல்றது என்னண்டா, குறிப்பிட்ட ஆண்டுக்கான செலவு குறிப்பிட்ட ஆண்டு முடியும் வரைக்கும் செலுத்தல. குறிப்பிட்ட ஆண்டு முடியும் வரைக்கும், இறுதி நாள் வரைக்கும் நம்ம செலுத்தலன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுக்கான செலவு தானே. அதனால அதை வந்துட்டு குறிப்பிட்ட ஆண்டுக்கான செலவாக இருக்கிறதால அந்த செலவை வந்துட்டு ஒரு செலுத்த வேண்டிய செலவுன்னு காட்டணும், அட்டுறு செலவுன்னு காட்டணும். குறிப்பிட்ட ஆண்டுக்கான செலவெல்லாம் போடணும் தானே. இலாப நட்ட கூற்றுல குறிப்பிட்ட ஆண்டுக்கான டோட்டல் செலவும் வரணும், டோட்டல் வருமானமும் வரணும். இந்த குறிப்பிட்ட ஆண்டுக்கானதுதான் வரணும். இலாப நட்ட கூற்றுல வாரது குறிப்பிட்ட ஆண்டுக்கான செலவும் வருமானம் தான் வரணும். அதனால அந்த குறிப்பிட்ட ஆண்டு இறுதி வரைக்கும் கொடுக்கலன்றாலும் கூட அந்த செலவை வந்துட்டு அந்த குறிப்பிட்ட ஆண்டுக்கான செலவாக காட்டணும். அது மாத்திரமல்லாம அந்த குறிப்பிட்ட ஆண்டு வரைக்கும் கொடுக்கலண்டா அது ஒரு செலுத்த வேண்டியது, ஒரு பொறுப்பாகவும் நிதி நிலைமை கூற்றுல காட்டணும். இதுதான் இதுல இரட்டை பதிவு. சோ அடுத்தது வந்துட்டு முற்பண செலவு. இரட்டை பதிவு லேட்டை பார்ப்போம். முதல் விளங்கிக் கொள்ளுங்க. அட்டுறு செலவுண்டா குறிப்பிட்ட ஆண்டுக்கான செலவு குறிப்பிட்ட காலம் முடியும் ஆண்டு முடியும் வரைக்கும் செலுத்தல். ஆனா குறிப்பிட்ட ஆண்டுக்கான செலவாக இருப்பதனால இத ஒரு செலவாக இலாப நட்ட கூற்றுல காட்டணும். அதோட வந்துட்டு இத வந்துட்டு இன்னும் கொடுக்கல அடிப்படையில செலுத்த வேண்டியதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பொறுப்பாக நிதி நிலைமை கூற்றுல காட்டணும். சரியா, அடுத்தது வந்துட்டு முற்பண செலவுகள். முற்பண செலவுகள்னு சொல்றது என்னன்னா குறிப்பிட்ட ஆண்டுக்கான செலவு அல்ல, அடுத்த ஆண்டுக்கான செலவு. குறிப்பிட்ட ஆண்டுக்கான செலவு இல்ல, அடுத்த ஆண்டுக்கான செலவை இந்த ஆண்டு செலுத்திட்டோம். அடுத்த ஆண்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள், அடுத்த ஆண்டுக்கான எலக்ட்ரிசிட்டி பில், எலக்ட்ரிசிட்டி அமௌண்ட வந்துட்டு மின்சார செலவு வந்துட்டு இந்த ஆண்டே கொடுத்துட்டோம். இந்த ஆண்டுக்கானது இல்ல, அடுத்த ஆண்டுக்கானது. அடுத்த ஆண்டுலதான் அது உண்மையான செலவா வரும். ஆனா இந்த ஆண்டுலயே வந்துட்டு அதை கொடுத்துட்டோம்டா அதை இல்லாம செய்யும். அதை வந்துட்டு சொல்றது முற்பண செலவுகள். அட்டுருண்டா இந்த ஆண்டுக்கானது இன்னும் கொடுக்கல, முற்பண செலவுன்னு சொல்றது வந்துட்டு அடுத்த ஆண்டுக்கானது இந்த ஆண்டு கொடுத்துட்டோம். அப்ப இது ரெண்டுக்குமான இரட்டை பதிவு வந்துட்டு பார்ப்போம் வந்துட்டு. சோ அட்டுறு செலவுக்கான இரட்டை பதிவு
இந்த ஆண்டுக்கானது இன்னும் ஸ்டில் கொடுக்கலன்ற அர்த்தம். சோ இதுக்கான இரட்டை பதிவு அந்த குறிப்பிட்ட செலவு தானே, இது ஒரு செலவு தானே, அந்த குறிப்பிட்ட ஆல்ரெடி செலவு கணக்கு கொண்டு இருக்குது, அந்த குறிப்பிட்ட இதுக்கு வந்துட்டு அந்த செலவு கணக்குல வரவு வைக்கணும். சரியா, இது இந்த ஆண்டுக்கானது இன்னும் கொடுக்கல, அந்த செலவு கணக்குல இது இன்க்ளூட் பண்ண படல. சோ அதனால அந்த செலவு கணக்குல அந்த அமௌண்ட்டை வந்துட்டு கூட்டி காட்டணுன்ற அடிப்படையில வரவு வைக்கிறோம். செலவு கணக்கு வரவு. செலவு பதிவு எங்க போகுதுன்னா அட்டுறு செலவு கணக்கு போகுது. கொடுக்க வேண்டியது பொறுப்பு தானே, பொறுப்பு வந்துட்டு செலவு மீதி தானே. சோ அட்டுறு செலவு கணக்குல செலவு வைக்கிறோம். சோ இந்த வரவு கணக்கு எங்க போகுதுன்னா இலாப நட்ட கூற்றுக்கு போகுது. இந்த செலவு கணக்கு வந்துட்டு அட்டுறு செலவு கணக்கு இருக்குத்தானே, இந்த கணக்கு வந்துட்டு ஒரு பொறுப்பு நிதி நிலைமை கூற்றுக்கு போகுது. இது ஒரு பொறுப்பு அடிப்படை. பொறுப்புன்னு சொல்றது என்ன பொறுப்பு? இது நடைமுறை பொறுப்புன்னு சொல்லுவோம். பொறுப்பை வந்துட்டு இரண்டாக பிரிக்கலாம். நடைமுறை அல்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு. சொத்து இரண்டா பிரிக்கலாம். நடைமுறை அல்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு. நடைமுறை அல்லா பொறுப்புன்னு சொல்றது ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட பொறுப்பு. பேங்க்ல லோன் எடுக்கிறோம், அது வந்துட்டு ஒரு வருடத்துக்கு மேற்பட்டது தானே. ஒரு வருடத்துக்கு மேற்பட்டதுக்கு லோன் எடுக்கிறோம், வந்துட்டு ஒரு வருடத்துக்கு மேல கொடுத்து தீக்கணும். சோ அது பேங்க் லோன் வந்துட்டு நார்மலா நடைமுறை அல்லா பொறுப்பு. ஒரு வருடத்துக்கு குறைந்த பொறுப்புகள், ஒரு வருடத்துக்கு குறைந்த பொறுப்புகள் எல்லாமே நடைமுறை பொறுப்பா வரும். அப்ப அடுத்த ஆண்டுக்குள்ள இதை கொடுத்து தீக்கணும், ஒரு வருடத்துக்குள்ள கொடுத்து தீக்கணும். சோ செலவு வந்துட்டு ஒரு நடைமுறை பொறுப்பாக காட்டணும். நடைமுறை பொறுப்புன்னா ஒரு வருடத்துக்கு குறைந்த பொறுப்புகள். சோ அட்டுறு செலவு வந்துட்டு ஒரு நடைமுறை பொறுப்பாக நிதி நிலைமை கூட்டுல காட்டும். சோ இதுதான் வந்துட்டு அட்டுறு செலவுக்கான இரட்டை பதிவு. சோ இது தொடர்பான எக்ஸாம்பிள வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். அதுக்கு பிறகு முற்பண செலவுக்கு போகும். அட்டுருண்ட குறிப்பிட்ட ஆண்டுக்கானது, ஆனா குறிப்பிட்ட ஆண்டு முடியும் வரைக்கும் செலுத்தல்ல. சோ இத வந்துட்டு ஒரு செலவாக கருதி, இந்த குறிப்பிட்ட ஆண்டுக்கான செலவாக கருதி செலவு கணக்கு ஒன்று இருக்குது, அந்த குறிப்பிட்ட செலவு கணக்கு இருக்கு, அதோட இதை வந்துட்டு கூட்டணும். அடுத்தது வந்துட்டு இதை ஒரு பொறுப்பாக செலவு வைக்கும். சோ அடுத்து அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இது வந்துட்டு ஒரு கம்பெனியோட ஆல்ரெடி உள்ள தகவல் வந்துட்டு இன்ஃபர்மேஷன். ஓகே, இது ட்ரையல் பேலன்ஸ். ஓகே, இது பரீட்சை மீது ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த பரீட்சை மீதுல இருந்து சில தகவல் மட்டும்தான் எடுத்திருக்கோம், எல்லாம் எடுக்கல, குறிப்பிட்ட தகவல் மட்டும். சோ இங்க வந்துட்டு கட்டிட வாடகை ஒரு செலவு, மின்சாரம் செலவு. செலவுன்னா என்ன? வரவு பக்கம் தானே. வரவு பக்கம் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும்னா என்ன அர்த்தம்? இது ஒரு செலவு. மின்சார செலவு செய்திருக்கேன், வாடகை செலவு செய்திருக்கேன், அப்ப அதெல்லாம் வரவு பக்கம் வரும். ட்ரையல் பேலன்ஸ்ல அப்படித்தானே ப்ரிப்பேர் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து வங்கி கடன் 10% வங்கி கடன். வங்கி கடன் வந்துட்டு ஒரு பொறுப்பு தானே, பொறுப்பு எங்கால பக்கம் வரும்? செலவு பக்கம் வரும். சரியா, அடுத்தது வந்துட்டு செலுத்தப்பட்ட வங்கி வட்டி. வங்கி வட்டி வந்துட்டு செலுத்தப்பட்டிருந்த ஒரு எக்ஸ்பென்சஸ் தானே, பைனான்சியல் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம். இலாப நட்ட கூற்றுல பைனான்சியல் எக்ஸ்பென்சஸ் ஆட்டோம். ஓகே, செலுத்தப்பட்ட வங்கி வட்டி ஒரு செலவு அடிப்படையில வரவு வைக்கிறோம். சோ இவ்வளவு தகவலும் தரப்பட்டிருக்கு. இது தவிர மேலதிகமான தகவல் வந்துட்டு 3 மேலதிக தகவல் தரப்பட்டிருக்குது. இப்ப உங்களோட கணக்க பாருங்க, உங்களோட வேண்டப்படுவது உங்களோட கேட்டிக்கிறாங்க என்னண்டா, 2010 முடிவடைந்த ஆண்டுக்கான இலாப நட்ட கணக்கையும் அடுத்தது நிதி நிலைமை கூற்றையும் ப்ரிப்பேர் பண்ணட்டா. ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணல, இருக்கிற தகவலை வச்சுதான் ப்ரிப்பேர் பண்ணலாம். சோ இந்த மேலும் தந்த தகவல் வந்துட்டு எவ்வாறு இலாப நட்ட கூற்றுலையும் நிதி நிலைமை கூற்றுலையும் காட்டப்படும் என்று நம்ம இங்க செய்து காட்டணும். மேலே உள்ள தகவல் வந்துட்டு எவ்வாறு இந்த 2 கூற்றுலையும் வந்துட்டு காட்டப்படுது, எவ்வாறு நம்ம காட்டலாம்னு சொல்லி போட்டு பாக்குறது தான். சரியா, முதலாவது இப்ப மேலதிக தகவல் எந்த ஒரு கணக்கு எடுத்துக்கொண்டாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு மேலதிக தகவலை பினிஷ் பண்ணித்தான் மிச்ச ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற மிச்சத்தையில நம்ம செய்யணும் வந்துட்டு. சரியா, மேலதிக தகவல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு வருவோம்.
2019 மார்ச் மாதத்துக்குரிய மார்ச் மாதம் மட்டும் வருட இறுதியில அந்த இறுதி மாதம் இருக்குத்தானே 31/3 முடியுதானே அந்த 3வது மாசம் அந்த மார்ச் மாதம் அந்த குறிப்பிட்ட மாதத்துக்கு அந்த வருட இறுதியில உள்ள மாதத்துக்கான மின்சார பட்டியல் மின்சார செலவு எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவுண்டா 3500 இன்னும் செலுத்தப்படவில்லையா அந்த மார்ச் மாதத்துக்கான எலக்ட்ரிசிட்டி பில் வந்துட்டு இன்னும் கொடுக்கல ஆனா குறிப்பிட்ட ஆண்டுக்கானது தானே 2019/3/31 அந்த ஆண்டுக்கான செலவு சோ அதுக்கான செலவை நம்ம எப்படி காட்டணும் மின்சார கணக்கோட கூட்டணும் ஆல்ரெடி மின்சார கணக்கு இருக்குத்தானே அதுக்கான பதிவு என்ன அட்டுரு வந்துட்டு செலுத்தப்படலன்ட்டு அது அட்டுரு தானே அந்த மின்சார கணக்குல வரவு வைக்கணும் அடுத்த இது கொடுக்கணும் அடிப்படை அட்டுரு மின்சார செலவுன்னு சொல்லப்பட்டு செலவு வைக்கணும் சோ ஆல்ரெடி மின்சார கணக்கு இருக்குது அதனால 37,000 இருக்குது இந்த 37,000 இப்ப 3,500 கூட்டணும் ஏண்டா இதுல ட்ரையல் பேலன்ஸ்ல பரீட்சை மீதியில வார எல்லா விடயங்களும் என்ன வந்துட்டு இரட்டை பதிவு செய்யறது இரட்டை பதிவுண்ட என்ன ஆல்ரெடி நடந்த விடயத்துக்கு இரட்டை பதிவு செய்யறது ட்ரையல் பேலன்ஸ்ல வார எல்லா விடயங்களும் இரட்டை பதிவு செய்தது தானே இரட்டை பதிவு செய்தன்ற என்ன ஆல்ரெடி நடந்த டிரான்சாக்ஷன் ஆல்ரெடி நடந்ததுக்கான இரட்டை பதிவு ரூபாய்க்கு இன்னும் பதிவு செய்யல இன்னும் செலுத்தப்படலண்டா அதுக்கான எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்கல பில் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஆனா இதுக்கான கொடுப்பனவும் செய்யல சோ அது வந்துட்டு ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்குமா இல்ல இந்த மின்சாரம் 30,000 இது உள்ளடக்கப்படல சோ அதனால இந்த 3,500 ரூபாவை அதோட கூட்டணும் மட்டும் 3,500 37,000 கூட்டுறோம் ஒரு பதிவு மின்சார கணக்கு உண்டு வைக்கிறோம் செலவு எங்க போகும் அட்டுறு செலவு எங்க வந்துட்டு போகும் ஒரு நடைமுறை பொறுப்பாக காட்டணும் எங்க நடைமுறை பொறுப்பு நிதி நிலைமை கூட்டுல காட்டணும் சோ இதுக்கான ஒரு பதிவு நிர்வாக செலவு கீழே வரும் நிர்வாக செலவு ஒரு இது வந்துட்டு ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணல ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்றது அடுத்த சாப்டர்ல இருக்குது எல்லா நிதி நிலைமை கூற்றும் எல்லா நிதி கூற்றும் ப்ரிப்பேர் பண்றது அடுத்த சாப்டர்ல ஸ்டார்ட் ஆகுது இங்க வந்துட்டு அந்த குறிப்பிட்ட பதிவு மட்டும்தான் செஞ்சு பாக்குறோம் சரியா நிர்வாக செலவு கீழே மின்சாரமாக காட்டணும் எவ்வளவு 40,500 37,000 3,500 ஆன்சர் 40,500 40,500 சரியா இது ஒரு பதிவு மின்சார கணக்கு பரவாயில்ல நிர்வாக செலவுக்கு போகுது நிர்வாகத்தோட சம்பந்தப்பட்ட அட்மினிஸ்ட்ரேஷனோட சம்பந்தப்பட்டதால இது வந்துட்டு காற்றம் வந்துட்டு 40,500 அடுத்த பதிவு எங்க போகும் இது அட்டுறு செலுத்த வேண்டியது எங்க காட்டப்படும் நிதி நிலைமை கூற்றுல பாருங்க நடைமுறை பொறுப்பு கீழே அட்டுறு மின்சாரம் சொல்லி 3,500 வைக்கிறோம் சோ இப்ப ரெண்டு பதிவும் ஓகே ஒன்று வரவு வச்சுட்டோம் செலவு வச்சுட்டேன் இரட்டை பதிவு செய்துட்டேன் சரி உங்களுக்கு விளங்காட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு இரட்டை பதிவு எழுதி பாருங்க உங்களுக்கு இந்த நிதி கூட்ட ப்ரிப்பேர் பண்றதுக்கு எங்கெங்க போடணும்னு உங்களுக்கு டவுட் இருக்குமெண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இரட்டை பதிவை உங்களோட கையால எழுதி பாருங்க ஒரு இடத்துல எழுதி பார்த்தது பிறகு அதுக்கான பதிவை நீங்க கொண்டு குறிப்பிட்ட இதுல போடலாம் வந்துட்டு சரியா நார்மலா வந்துட்டு ஃபுல்லா ஒரு கூட்டுற வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றேன்டா ஒரு நிதி கூற்றுகளை ப்ரிப்பேர் பண்றேன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு பேரிட்டு கணக்கு உருவாக்கித்தான் க்ளோஸ் பண்ணித்தான் செய்யணும் சோ அந்த இதை வந்துட்டு நம்ம அடுத்த சாப்டர்ல பார்ப்போம் இப்படியான ஒரு சின்ன ஒரு கணக்கு வருமெண்டா இதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நீங்க வேணுமெண்டு இரட்டை பதிவை செய்து பார்த்துட்டு T-form பேரிட்டு கணக்கு உருவாக்கி செய்து பார்த்துட்டு நீங்க இதுக்கு கொண்டு வந்து போடலாம் வந்துட்டு சோ முதலாவது பதிவு ஓகே ரெண்டாவது வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் 2,000 ரூபாய் வந்துட்டு வாடகை உடன்படிக்கை ஒன்று செய்யப்படுதுதான் ஒரு அலுவலக கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்திருக்கேன் ஒரு அலுவலகத்தை ரன் பண்றதுக்கு ஒரு கட்டிடத்தை வந்துட்டு வாடகைக்கு எடுத்திருக்கேன் அது வந்துட்டு அந்த வாடகை விட்டவரோட இந்த கம்பெனி வந்துட்டு ஒரு உடன்படிக்கை செய்திருக்காங்க 2,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு 2,000 ரூபாய் தரணும் ஆனா இதுல வந்துட்டு கடந்த 2 மாதங்களுக்கு நம் இந்த வாடகை செலவு வந்துட்டு கொடுக்கலையா நம்ம என்ன ரெண்ட் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட கம்பெனி வந்துட்டு 2 மாசத்துக்கான ரெண்ட் வந்துட்டு வாடகை வந்துட்டு செலுத்தப்படவில்லை நிலுவையாக இருக்குது
2 மாசம். ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய், 2 மாசத்துக்கு எவ்வளவு? 4000. இப்ப 4000 நான் கொடுக்கல. அந்த மின்சாரம் மாதிரியே இது வாடகையில பதிவு செய்யணும். 4000 நான் 8 ரூபாய் இருக்குது, இன்னும் கொடுக்கல. அதனால இந்த வாடகையோட அதை கூட்டணும். எந்த வாடகை ஆல்ரெடி 20,000 இருக்கிறது, ஆல்ரெடி கொடுத்தது. ஆல்ரெடி கொடுத்த 10 மாசத்துக்கானது. 2 மாசம் கொடுக்கலன்னு 10 மாசத்துக்கு கொடுத்தானே இருக்கும். ஒரு வருடத்துல 12 மாசம் தானே. 12 மாசத்தை 10 மாசம் கொடுத்துட்டு 2 மாசம் கொடுக்கலன்னு 10 மாசத்துக்கு எவ்வளவு? 20,000. ஓகே தானே? இது ஆல்ரெடி கொடுத்ததுக்கான பதிவு. ஆல்ரெடி கொடுத்ததுக்கான பதிவு. இப்ப 2 மாசம் கொடுக்கலன்னா 4000 இதுல உள்ளடங்கு படல. சோ அந்த 4000 கூட்டணும். 4000 கூட்டணும். சோ வாடகை செலவுன்னு சொல்லி இப்படி எவ்வளவு காட்டுறோம்? அதுவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். பில்டிங் ரெண்ட் வந்துட்டு ஆல்ரெடி 20,000 இருக்கு. இப்ப 4000 கூட்டினோம்னா 24,000. சோ அடுத்த எங்க போகும்? இது ஒரு நிலுவை அட்டுரு வந்துட்டு. அப்ப நடைமுறை பொறுப்பு கீழே அட்டு வாடகை வந்துட்டு 4000. இந்த 4000 கூட்டுறோம். அடுத்தது வந்துட்டு அதை ஒரு பொறுப்பாக காட்டும். நடைமுறை பொறுப்பாக 4000 காட்டும். சரியா? சோ இது வந்துட்டு ஓகே. இப்ப கடைசிக்கு வருவோம். 1/4/2018 வருட ஆரம்பத்துல, வருட இறுதி வந்துட்டு எவ்வளவு? இப்ப 12 மாசம் சேர்த்தது தான் ஒரு வருடம். உங்களுக்கு தெரியும், 12 மாசம் ஒரு வருடம். இப்ப 31/3/2019. இப்ப வருட ஆரம்பம் எப்படி கால்குலேட் பண்ற? வருட ஆரம்பம் எப்ப? 1/4. இந்த 3ஓட 1 கூட்டணும். சரியா? இவடத்துல என்ன மாசம் வருதோ அதோட 1 கூட்டுங்க. சரியா? 3ஓட 1 கூட்டு 4. அப்ப ஏப்ரல் 1ஆம் தேதி வந்துட்டு வருட ஆரம்பம். அப்ப வருட ஆரம்பம் என்ன அர்த்தம்? வந்துட்டு 3ஆம் மாசம் 2018 போட்டாதான் 1 கழித்தாத 2019 1 கழித்தாத 2018 தான். 4/2018க்கும் 31/3/2019 இடையில உள்ள எத்தனை மாசம்? 12 மாசம் வரணும். 12 மாசம் தான் ஒரு வருஷம். அப்ப இறுதி வந்துட்டு தரப்படும். ஆரம்பம் உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரி, வருட ஆரம்பம் 1ஆம் தேதியில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப 1 போடுறீங்க. அப்ப இங்க 3 இருக்குமெண்டா வருட ஆரம்பம் வந்துட்டு ஏப்ரல் ஆயிருக்கும். மார்ச்ல முடியுதுண்டா ஏப்ரல் ஸ்டார்ட் ஆயிருக்கும். 3ஓட 1 கூட்டுங்க. சோ அதோட இந்த மார்ச்சோ இல்லாட்டி ஜூன்ல முடியுமெண்டா இதுல வாரம் 2019 கழிச்சிங்கன்னா 2018 வரும். சோ இது வந்துட்டு வருட ஆரம்பம். இப்ப நீ இதுக்கு இடையில உள்ள மாசத்தை பாத்தீங்கன்னா 12 மாசம் இன்க்ளூட் பண்ணிருக்கணும். சோ இது வந்துட்டு ஒரு வருடம். சரியா? 1/4/18 வங்கி கடன் எடுக்கப்படுது. எப்ப எடுக்கப்படுது? வருட ஆரம்பத்துல எடுக்கப்படுது. இந்த அதே தேதி தானே 1/4/2018 ஆரம்பம். இந்த ஆரம்ப தேதியிலேயே வந்துட்டு வங்கி கடன் எடுக்கப்படுது. வங்கி கடன் எடுத்த வட்டி கொடுக்கணும் தானே. வங்கி கடன் எடுத்த மட்டும் வட்டி கொடுக்க. அப்போ ஒரு வருடத்துக்கான வட்டி கொடுக்கணும். இந்த இந்த 12 மாசத்துக்கு வட்டி கொடுக்கணும். வட்டியை கால்குலேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்ப வங்கி கடன் எவ்வளவு வந்துட்டு? 4 லட்சம். 4 லட்சம் வங்கி கடன். 4 லட்சத்துக்கும் வங்கி கடனுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு? வட்டி வீதம் எவ்வளவு? 10%. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு 10%. 10% போட்டோம்டா வாரது 40,000. இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 40,000. பேங்க் லோனுக்கான வட்டி வந்துட்டு 40,000. ஆனா இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல பாருங்க, வங்கி வட்டி செலுத்தினமண்டா மாத்திரம்தான் ட்ரையல் பேலன்ஸ்ல வரும். இரட்டை பதிவு செய்தது மாத்திரம்தான் வரும். சோ செலுத்தப்பட்ட வங்கி வட்டி வந்துட்டு 31,000 செலுத்தப்பட்டுட்டா. ஆனா உண்மையா 40,000. வட்டி வந்துட்டு 40,000. ஆனா 31,000 செலுத்திட்டோம்டா மீதியா எவ்வளவு செலுத்த வேண்டியது இன்னும் கொடுக்காம இருக்கிறது எவ்வளவு? 9,000. 9,000 வந்துட்டு இன்னும் கொடுக்கல. அப்ப இந்த கொடுக்காதது அட்டுரு தானே, குறிப்பிட்ட ஆண்டுக்கான வட்டி தானே. இன்னும் கொடுக்கலண்டா அதுக்கான இரட்டை பதிவு என்ன செய்யணும்? இத வட்டியோட கூட்டணும். செலவு தானே. வங்கி வட்டி வந்துட்டு ஒரு செலவு. இந்த செலவோட இந்த 9,000 கூட்டணும். கூட்டினாத்தான் 40,000 வரும்.
40,000. அந்த வங்கி வட்டி வந்துட்டு எங்க வரும் வந்துட்டு இலாப நட்ட கூட்டுல வந்துட்டு இது ஒரு நிதி செலவாக காட்டணும். நிதி மற்றும் ஏனைய செலவுக்குள்ள காட்டணும். நிதி மற்றும் ஏனைய செலவுக்குள்ள வங்கி வட்டி நிதியோட சம்பந்தப்பட்டது. வட்டி கடன் என்னத்துக்கு எடுக்கிறோம்? அந்த நிறுவனத்தை ரன் பண்றதுக்கு நிதி தேவை. நிறுவனத்துக்கு ஃபைனான்ஸ் தேவை. ஃபைனான்ஸ் ஒரு வழி நம்ம பங்கு வழங்கி காசை பெற்றுக்கொள்ளலாம், இன்வெஸ்டர்ஸ் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது வந்துட்டு என்ன செய்யலாம், நம்ம வங்கியில கடன் எடுத்து அதையும் யூஸ் பண்ணி நிறுவனத்தை ரன் பண்ணலாம். சோ இது வந்துட்டு நிதிக்காக வேண்டி செய்யறது, நிறுவனத்துல நிதிக்காக வேண்டி செய்யறதால இது ஒரு நிதி செலவு. ஓகே, சோ வங்கி வட்டின்னு சொல்லப்படு 40,000 காட்டுறோம். அப்ப இந்த மிச்சம் 9,000 என்ன வந்துட்டுன்னா செலுத்தப்படாதது என்ன? நடைமுறை பொறுப்பு. சோ நடைமுறை பொறுப்பு இன்னும் செலுத்தப்படாத வங்கி வட்டி 9,000. சரியா? அதே மாதிரி இந்த வங்கி கடனுக்கான பதிவு இன்னும் செய்யலையே. வங்கி கடன் எவ்வளவு? 4 லட்சம் தானே. 4 லட்சம் வங்கி கடன் வந்துட்டு என்ன? நடைமுறை அல்லா பொறுப்பு. 1 வருடத்துக்கு மேற்பட்டது தானே வங்கி கடன் வந்துட்டு. 1 வருடத்துக்கு மேற்பட்டது காலம் வந்துட்டு 1 வருடத்துக்கு மேற்பட்டது. சோ வங்கி கடன் வந்துட்டு ஒரு நடைமுறை அல்லா பொறுப்பாக 4 லட்சத்தை காட்டுறோம். சோ இவ்வளவுதான் இதுல பதிவு. இந்த மேலதிக தகவலுக்கு இரட்டை பதிவு செய்து மேலுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த நிதி கூட்டுல கொண்டு போகணும். எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லைன்னா அது அப்படி டிரெக்டா நம்ம அந்த குறிப்பிட்ட கூட்டுல கொண்டு போட்டீங்கன்னா சரி. சோ இங்க வந்துட்டு எல்லா மேலதிக தகவல் வந்துட்டு மேலுக்கு குறிக்கிற 4லயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணப்படுது. 4லயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணப்படுதுன்னா வங்கி கடன் தவிர மத்த எல்லாத்துலயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணப்படுது. இந்த வங்கி கடன்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லையே. இந்த வங்கி கடனை கொடுத்து செலுத்தலையே. அது ஃபுல்லா 4 லட்சமாக இருக்கிறது. அதனால அது ஒரு நடைமுறை எல்லா பொறுப்புகளை 4 லட்சம் காட்டும். இதுதான் இதுல இரட்டை பதிவு நிதி கூற்று எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிப்படி ஒரு நார்மலா ஒரு கணக்குல வழங்கப்படுத்திருக்கு. இந்த அட்டுறு செலவுக்கு எப்படி நம்ம பதிவு செய்வோம்னு காட்டியிருக்கோம்.